Happy morning, my dear student. Hope you all are fine and healthy. In this video class, we are going to learn 9th Standard English Unit 4 Prose 17 Oranges Book Back Exercise. Now let's start the class. From your reading of the text, choose the correct answer from the option given below. The narrator was very fond of dash eating oranges. Second one, the narrator was searched by the policeman because his pockets were bulging. Third one, the narrator kept his mouth shut when questioned by Pongo because anything said would be held as evidence against him. The voice in the narrator's head advised him eat all the oranges. Pongo found no trace of oranges on the table because the narrator had eaten them all. Okay, next, answer the following questions briefly in one or டூ சென்டென்ஸு. ஸோ ப்ரீஃப்லி அப்படின்னா நம்ம சுருக்குக அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 or 2 சென்டென்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர் ரைட் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் 1 பார்த்தீங்கன்னா, why did the narrator call Clem Jones a careful planner? Clem Jones planned a theft carefully அண்ட் எக்ஸிக்யூட்டட் இட் வில். ஸோ அந்த கிளெம் ஜோன் வந்து பிளான் பண்ணி திருடக்கூடியும் அதை கரெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதனால தான் வந்து அவர் வந்து கேர்ஃபுல் பிளானர் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன், வாட் வாஸ் கிளெம் ஜோன் கேரிங் இன் த பாக்ஸ் டூரிங் ஹிஸ் செகண்ட் அட்டெம்ப்ட்? டூரிங் த செகண்ட் அட்டெம்ப்ட் கிளெம் ஜோன் வாஸ் கேரிங் ஏ லார்ஜ் டச் சீஸ் இன் த பாக்ஸ். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கேட்டு ஷிப்ஸ் கேட்டு எடுத்துகிட்டு வந்தார். செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து டச் சீஸ் எடுத்துகிட்டு வராரு. தேர்ட் கொஸ்டின், why did the policeman suspect the narrator? The policeman caught the narrator red-handed because the string of the narrator's apron broke and the cop noticed that the narrator's pockets were bulging. Okay. ஸோ ஏன் வந்து அந்த போலீஸ்மேன் வந்து இவரை கையங்காலமாக பிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அவனோட ஏப்ரான் வந்து பார்த்திங்கன்னா பல்காக இருந்துச்சு. அதோட ஸ்ட்ரிங், அந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்துச்சு, கட்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் Pongo considered as evidence against the narrator? Pongo considered the oranges to be evidence against the narrator. அந்த narratorக்கு evidence against-ஆக எந்த evidence இருக்குது அப்படின்னா the oranges தான். ஃபிஃப்த் கொஸ்டின், how did the narrator feel when he was alone in Pongo's cabin? When the narrator was locked in the cabin, he lost hope in life and felt afraid that he would lose his job. ஸோ அவருக்கு வந்து தனியாக அந்த லாக்அப் மாதிரி அவரோட கேபினில் வச்சோன்னே ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போனதாக வந்து அந்த நரேட்டர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு இனிமேல் வேலை கிடைக்காது, அவங்க அப்பா வந்து எப்படி நம்ம காப்பாற்றுவோம், அவங்க அப்பா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே வந்து அவர் அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிக்ஸ்த் கொஸ்டின், what did the narrator do to get rid of the evidence? The narrator swallowed the pips and peels of the oranges beside the fruits to get rid of the evidence. ஸோ அங்கேருந்து எவிடன்ஸ்னால் என்னென்னு ஆரஞ்சஸ் தான். ஸோ ஆரஞ்சு இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படின்னா ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டாகணும். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தார். அதில் தோல், இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் அதையும் சேர்த்து ஃபுல்லாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். செவன்த் கொஸ்டின், வாட் டிட் Pongo do when he found no oranges on the table? ஸோ Pongo வந்து எப்படி கண்டுபிடிச்சார் அங்கே வந்து எந்த ஆரஞ்சும் அந்த டேபிள் இல்லைன்னு? Pongo looked everywhere for the oranges. He looked in the narrator's pockets and in his apron. He became angry and shouted at the narrator. ஸோ அவர் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குற, அவனோட ஷர்ட் பாக்கெட்டு, அந்த ஏப்ரான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னும் போது கத்த ஆரம்பிச்சிட்டார். எய்த் கொஸ்டின், why were the policemen not able to bring any charges against the narrator? As there was no evidence, the policeman could not bring any charges against the narrator. எந்த எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தவங்களை நம்ம கைது பண்ண முடியாது. ஸோ அந்த போலீஸ்மேனால் நரேட்டரை வந்து கைது பண்ண முடியல. ஓகேவா? நைன்த் கொஸ்டின், how did the narrator feel after eating 17 oranges? The narrator felt sick for a week and the oranges kept working away in his ஸ்டொமச். அவர் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால அந்த வீக் ஃபுல்லாகவே அவருக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயினாகவும் அவரோட வயிறு வந்து அதனால் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. டென்த்து கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த நரேட்டர்ஸ் லவ் ஃபார் ஆரஞ்சஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட்? த ஆரஞ்சஸ் ஒர்க்ட் அவே இன் த நரேட்டர்ஸ் ஸ்டொமச். ஹீ லாஸ்ட் லவ் ஃபார் ஆரஞ்சஸ் ஆஃப்டர் த இன்சிடென்ட். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஆரஞ்சஸ். அதுலேருந்து அவருக்கு ஆரஞ்சு மேலே உள்ள அந்த அன்பையே வந்து வெறுத்துட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, நரேட் த கிளவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை கிளெம் ஜோன் டு டிசீவ் Pongo. ஸோ இங்கே வந்து கிளெம்மோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணும்போது அந்த டைட்டில்
அதில் ஆர்த்தர் அதோட தீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாரல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளெம் ஜோன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த நரேட்டர்ஸ் ஃப்ரெண்ட் ஹூ ஒர்க்டு வித் him at the dog. Clem was amazingly smart about stealing things from the dogs and boats that he easily fooled the policeman with his great cunningness. Once he carried a box and came out of the dogs. The cop Pango stopped him and investigated the box. Clem told that it had a cat. The cop insisted on opening it. When Clem did so, a ship's cat jumped off, escaped into the docks. When Clem Jones returned with the box of cheese, he looked angrily at the policeman Pango to make the policeman feel guilty of his previous act of opening the box, in which the cat was kept inside. By making Pango feel guilty, Clem was able to avoid any more security checks and thus was able to steal a large Dutch சீஸ். ஸோ கிளெம் ஜோன்ஸ் அப்படின்ற நரேட்டரோட ஃப்ரெண்டு, அவனும் வந்து அங்கே தான் வந்து அந்த டாக்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அங்கே வந்து சரக்குலாம் ஏற்றுறது இறக்குறது அந்த ஒர்க்கை வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறையா இந்த மாதிரி சரக்குலாம் ஏற்றி இறக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து திருடுவான் இவன். அது வந்து ட்ரிக்காக திருடுவான், யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல். ஸோ அப்போ போலீஸ்மேனை கூட ஏமாற்றிட்டு போகக்கூடிய அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து அவன் ஷிப்ஸ் கேட் எடுத்துகிட்டு வருவான். அதை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த போலீஸ்மேன் கேட்பாங்க. அவன் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்வான். அவன் ஸ்ட்ரிக்டாக ஓப்பன் பண்ண சொல்லும் போது அதை ஓப்பன் பண்ணுவான். அந்த கேட் ஓடிப்படும். திரும்ப பிடிச்சிட்டு அந்த பாக்ஸில் அதே போலவே எடுத்துகிட்டு வந்து நிற்பான். அவர் ஓப்பன் பண்ண சொல்லாமல் எடுத்துகிட்டு போய் சொல்லுவார். ஏன்னா இந்த தடவையும் கேட் ஓடி போய்டும். ஆனால் அதில் வந்து கேட் இருக்காது. அதுக்கு பதிலாக ரொம்ப காஸ்ட்லியான அந்த டச் சீஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அவன் ட்ரிக்காக ஏமாத்துறான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்கிரைப் த கான்வர்சேஷன் பிட்வீன் த நரேட்டர் அண்ட் பேங்கோ. டைட்டில் கொடுத்துருக்கோம் 17 ஆரஞ்சஸ். ஆத்தர் நேம் கொடுத்துருக்கோம் பில் நாட்டன் அப்படின்னு. கேரக்டர்ஸ் வந்து நரேட்டர், பேங்கோ அண்ட் அனதர் போலீஸ்மேன். தீம் வந்து டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய தீம். இப்போ இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். த நரேட்டர் யூஸ்டு டு ஒர்க் இன் த டாக்ஸ் கேரிங் கார்கோ ஃப்ரம் த டாக்ஸ். ஹி ஹேட் அன் irresistible love for oranges. He stole them from the boats and ship and chewed them for hours. However, one day he was caught by Pango, the policeman. He wanted to make the narrator's case an example for all the other workers and frighten them of the consequence of dishonesty and stealing. The police officer locked him in a cabin and went out to bring another police officer to be a witness. The narrator ate up the 17 oranges with their pips and peels. He damaged all the evidence against him. That was a very bitter experience for him. The policeman could not do anything against him. The narrator was never crazy about oranges anymore. ஸோ வந்து இந்த பேங்கோக்கும் இந்த நரேட்டருக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன் ஆல்ரெடி நம்ம படித்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே ஷார்ட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்டு. இங்கே கொடுத்துருக்க அண்டர்லைன் வேர்டுக்கு நம்ம சினானம் கண்டுபிடிக்க போகிறோம். த வாய்ஸ் இன் ஹிஸ் ஹெட் ஆஸ்க்டு த நரேட்டர் டு ஈட் த எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ்க்குள்ள சினானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிளெம் looked at Pango furiously அப்படின்னா angrily. okay, next when Pango caught the narrator with the oranges, he was very frightened means afraid. okay, the narrator was quiet when Pango questioned him. So quiet means silent. okay, the narrator was in trouble because he took the oranges. Trouble means difficulty. okay, so next நம்ம பார்க்க போகிறது antonyms. Find the antonyms for the underlined words in the following sentences. 17 oranges were hidden in the narrator's pockets. So hidden means hidden kulla opposite என்னன்னா exposed. okay, Clem Jones was ordered to open the box. so இங்கே order ஓட antonym word என்னன்னா requested. okay, Pango locked the narrator inside the cabin. locked ஓட opposite வந்து released. okay, fourth one, Pango carefully searched the narrator's pocket. carefully அதோட opposite பார்த்தீங்கன்னா carelessly. the narrator of the story felt very sick for a week. so sick ஓட opposite பார்த்தீங்கன்னா healthy. it's clear children. okay student, hope you all are understand. thank you all and be safe. we will meet in the next class.